வெல்கம் டு வெல்வத் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்காவில் இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. மொத்தம் 3 யூனிட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட்டு ரெண்டல் பர்பஸ்க்கு, மேலே ஹவுஸ் ஓனருக்கு 1 யூனிட்டு லக்ஸரியாக. அது போக முன்னாண்ட ரோடு ஃபேஸில் 2 கடை, 10க்கு 16 கடை, 8க்கு 16 கடை. போர்ட்டிக்கோ ஒரு நார்மலான சைஸில் போர்ட்டிக்கோ 16x16. போர்ட்டிக்கோவுக்கு பக்கத்துலேயே படிக்கட்டு அமைஞ்சிருக்கு, வரப்போகுது. சைடில் பேசேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தெற்கு பார்த்த சைட் அப்படிங்கிறனால கிழக்கு பக்கமாக 4 அடி பேசேஜ் மாதிரி விட்டு என்ட்ரன்ஸ் அதாவது இந்த 2 யூனிட்டோட என்ட்ரன்ஸ் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்குறோம். இது பின்பக்கமாக இருக்கக்கூடிய ரெண்டல் பர்பஸில் இருக்கக்கூடிய வீடு. போனது என்ட்ரானதையும் 10க்கு 16 ஒரு ஹாலு. அப்படியே சைடில் கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் கிச்சன். மெயின் டோர் நேர் ஆப்போசிட்டில் ஒரு டோர் வச்சு ஒரு 11க்கு 11 பெட்ரூமு. இது செகண்டரி பெட்ரூமு. சைடில் கொஞ்சம் பேசேஜாட்ட விட்டு அதில் உள்ளே போனீங்கன்னா 16க்கு 10 ஒரு மெயின் பெட்ரூமு. அதில் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இருக்குது. அட்டாச் பாத்ரூம் பெருசாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். இது ஒரு காம்பேக்டான சைஸில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஃபீட் பை 4 ஃபீட் தான் வரும். இந்த பேசேஜ்லேயே செப்டி டேங்க்கு, சம்பு ரெண்டையும் டிசைன் பண்ணிட்டோம். இது இருக்கக்கூடிய ரெண்டல் பர்பஸ் வீடு. இதுதான் வெளிப்புற தோற்றம். ஏழடி மட்டும் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு உண்டான வேலைப்பாடு நடந்துகிட்ருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல்ஸ் மேக்ஸிமம் டாட்டா தான் யூஸ் பண்ணுவோம். டாட்டா, JSW இல்லைன்னா அக்னி. வீட்டுக்காரங்களோட பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அமையும். இது இல்லாமல் ISI பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். அது பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சைடில் எல்லா சைட்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90% ஒரு சில சைட்டில் இருக்காது. மேக்ஸிமம் எல்லா சைட்லேயும் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிடுவோம். கேமராவோட காப்பி கேமரா கிளைண்ட்டும் வியூ பண்ணிக்கிற மாதிரி, நாங்களும் வியூ பண்ணிக்கிற மாதிரி வச்சுருப்போம். இது கடைசியாக கொண்டு வந்த லோடு செங்கல். இதுக்கு முன்னாடி இறக்கங்களோடலாம் நான் சைட்டுக்கு வந்தப்போ பார்த்துட்டேன். இந்த லோடு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த லோடு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் சைட்டுக்கு வரேன். அதனால் எப்படி இருக்குன்னு ஒருக்கா பார்க்குறேன். இப்போ சென்ட்ரிங் மேஸ்திரியோட கொஞ்சம் எப்படியெல்லாம் அவங்களுக்கு அட்டை எங்கே வருதுன்னு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன். ஜகா எதுவும் சொல்லிட்டா? இந்த பிளாக் எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான். இந்த பெட்ரூம் இருக்குல்ல,
இந்த பெட்ரூமில் இந்த சைடு ஆமாம், அதில் ஒரே ஒரு சைடு மட்டும். இப்போ ஏசி மாட்டுற மாதிரி இருந்தால் இங்கே மாட்ட முடியாது. இங்கே தான் வந்து சன்சைடு வரும், வெளியே தான் அவுட்டோர் வந்து வைப்பாங்க. அது கேட்டுக்கலாம், இருக்கே ஒரு அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதில் போட்டுக்கலாம், மறைவாக இருக்கட்டு. இதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். அதில் 1.25, அதில் ஒரு ரெட்டா. இது சன்சைடு வந்து நான் அது மட்டும் கேட்டு சொல்கிறேன். சன்சைடு தான், சன்சைடு தான். இதில் சன்சைடு, அதில் ஒரு சன்சைடு. அப்புறம் வந்து இதிலலாம் வராது, எதுவுமே வராது. இப்போ வந்து இந்த கிச்சன் இருக்குல்ல, கிச்சனில் எப்பவும் போல் 2 சைடு எல் ஷேப்பு. 2 அடி விட்டுருங்க. 2 அடி விட்டுட்டு எல் ஷேப்பில். அடுத்தது வந்து என்னங்க, இதில் வந்து அதில் சன்சைடு வரும். அதில் சன்சைடு. இதில் வந்து ஒரு சைடு 14 அடி வசத்தில் ஒரே ஒரு சைடு மட்டும். இதே மாதிரி தான் அந்த யூனிட், அவ்வளோதான். இப்போ இந்த பாத்ரூம் இருக்குல்ல, இந்த பாத்ரூமுக்கு மேலே வந்து சங்கன்னு போட்டோம்னு போய் அது மேலே வந்து இது வருது. அதாவது வந்து கீழே பாத்ரூம் இருக்குல்ல, அந்த பாத்ரூம் மேலேயே பாத்ரூம் வந்தால் சங்கன் போடலாம். என்ன அந்த பேஸ்லைனில் வந்து கன்சீல்டாக கொண்டு போகிறதுக்கு மேலே வந்து அமைப்பு மாறுது, குரூப்பிங் மாறுது. அதனால் வந்து சங்கன் போட முடியாது. சன்சைடு அளவு மட்டும் நான் கேட்டு சொல்லுவேன். அந்த பக்கம் 2 அடி வச்சுக்கலாங்க, 1.25 1.5 அடி வச்சுக்கலாம். அந்த பக்கம் 2 அடி வேண்டாம், 1.5 அடி வச்சுக்கலாம். இருக்குதாக்கா இங்கே கீழே பரப்பு இருக்குல்ல, மேலே வந்து பரப்பில் வந்து 1.5 அடி பீம் வரும் மேலே.